பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல அமித் விசஸ் வினோத்துக்கு அதில் வினோத் கொஞ்சம் பேசினோன்னே அமித் கொஞ்சம் காண்டாயிட்டார். அந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து நடு இரவில் திவ்யா ஆதிரை விசஸ் கமருதீன் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது. அதில் திவ்யா கத்துல கமருதீன் ஒரு விஷயத்த சொல்ல அங்கே ஒரு பயங்கரமான சில விஷயங்கள் என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இது ரெண்டுத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கமருதீன் பார்வதி கிட்ட ஒரு ஓப்பனாக ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்றான். அதை சொல்லிடுறேன். அன்றைக்கே பார்வதி நீ அன்றைக்கே என்னை பற்றி பின்னாடி இந்த மாதிரி பேசியிருக்கும் போது அன்றைக்கே உன்னை அடிச்சிருக்கணும். சரி ஒரு வாட்டி தானேன்ற மாதிரி மன்னிச்சு விட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத, இதெல்லாம் நல்லதில்லை. ஆல்ரெடி எல்லாம் உன்னை கழுவி தான் ஊற்றிட்டு இருக்கானுங்க. அப்பயும் நான் உங்ககிட்ட பேசின வந்தப்ப இதுக்கு மாதிரி இப்பெல்லாம் பண்ணாத சொல்லிட்டேன் உனக்குன்ற மாதிரி திரும்ப ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு. ஏன் ஏன்டா இப்படி பேசுறேன்னும் போது, ஆமா நீ போயிட்டு கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்றான், இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு பேசினா நான் சும்மா இருப்பேனா, இப்படிலாம் பேசாதன்ற மாதிரி ஒரு பயங்கரமான எச்சரிக்கையை திரும்ப கமருதீன் கொடுத்துடுறாரு. பார்வதி மேல ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா பார்வதியும் அதை சொல்லிடுறாங்க, டே எனக்கு இந்த மாதிரி தோணுதுரா அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஓப்பனா ஒரு விஷயத்த போட்டு உடைச்சிடுறாங்க. ஓகே, இது ஒரு பக்கம் நடக்குதா. அடுத்து கமருதீன் இன்னொரு விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. என்னன்னா, எனக்கு சாண்ட்ரா மாதிரி ஆளை எனக்கு சுத்தமா பிடிக்கல. எப்படி சாண்ட்ரான்றவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க பண்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லாவே இல்லை. எப்படி 2 குழந்தைகள் பெருத்திருக்காங்க, இதெல்லாம் இருக்கு. அவங்க பேசுறதும் அவங்க பார்க்கிற பார்வையும் எங்களை பார்த்து சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. அதெல்லாம் இவங்க கிட்ட வேற மூட்டி விட்டு போறாங்க. இவன் அதை பெருசா எடுத்துக்கிட்டு என்கிட்ட வேற பேசுறா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படி ஒரு பக்கம் சாண்ட்ரா ஏத்தி விட்டுறாங்களாம் பார்வதியை. பார்வதி அதை கேட்டு ஆடிட்டு இருக்காங்களாம். இப்போ பார்வதியும் ஒத்துக்கிறாங்க. முந்தா நேற்று நைட்டு சொல்லியிருப்பாங்களே அவன் உனக்காக ஸ்டாண்ட் எடுக்கல இது எடுக்கலன்னு, அதை அவங்க சொன்னதை நம்பிக்கிட்டு பார்வதி கேட்டுடுறாங்களாம். நல்லா கதையா இருக்குதுல்ல மக்களே, கேட்டுங்க பார்வதி. அதுல பார்வதியும் அன்னைக்கு என்ன சொன்னாங்க, எனக்கு மிக்சடு சிக்னல்ஸ் இருக்கு, அவனை நம்ப முடியாது, அவன் அப்படியாப்பட்டவன் தான்றத பார்வதியா இன்னைக்கு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தான் என்னை குழப்பி விட்டாங்கன்ற பிளேமத்துக்கு சாண்ட்ரா மேல போட்டாங்க. ஒருத்தன் மாட்டிக்கிட்டா அவன் தள்ள மிளகா அரைச்சிட வேண்டியதான்ற மாதிரி சாண்ட்ராவும் உசாரா அன்னைக்கு இவங்களும் தான் கன்ஃபெஸ் பண்ணாங்க, இவங்களும் தான் பேசினாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து வினோத் அமித் கிட்ட, அமித்தே நீ ஒழுங்கா அவங்க கிட்ட தப்பு தான் தப்புன்னு சொல்லலாம் அமித்தே, இங்க யாருமே அந்த பாட்டு பாடி குழந்தைங்களை வச்சு கேம் விளாடணும்னு எவனும் வரல. அப்படி ஒரு பிளேம் பண்றாங்கன்னா அது ரொம்ப தப்பு அமித்தே. அதை நீங்க ஓப்பனா நான் டைரக்டா மூஞ்சில் அடிச்சப்பால் சொல்லிடுறேன். நீயும் அப்படியே சொல்லிட்டா பொறுமையா சொல்றோன்னு எதிர்பார்க்காத, அதையும் ஓப்பனா சொல்லு அமித்தே. இப்பெல்லாம் இருக்காது அமித்தே, டைரக்டா பாயிண்ட் டு பாயிண்ட் பேசணும் அமித்ன்ற மாதிரி சொல்லும்போது, எனக்கு எப்படி வருதோ அதான் நான் பேச முடியும், நான் அப்படிதான் சொன்னேன். இந்த வீட்டுல நான் ஏன் பண்றேன், நான் இந்த வாரம் போறேன், இந்த வீட்டுல என்னால சமாளிக்க முடியலையான்ற மாதிரி அமித் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு போயிடுறாரு. அவரால் முடியல போல இருக்கு. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல போயிட்டு இந்த ஒரு ரியாக்ட், எனக்கு இந்த கேம் ஆடவும் தெரியல விளையாடவும் தெரியலன்ற மாதிரி இங்க ஒரு டிஸ்கஷன் போகுது இவங்க 2 பேருக்குள்ள. அதில் அமித் கோவப்பட்டார். அந்த அளவுக்கு தான் போச்சு. இது முடிஞ்சுதான் அடுத்து ஒரு மீட்டிங்கை கூட்டினாங்கன்னு போற வீடியோல சொல்லியிருப்பான்ல. ஸோ அந்த கனி அட்ரஸ் பண்ணும்போது, கனி அந்த ஒட்டுமொத்த லிவிங் ஏரியால மீட்டிங் நடக்குது. அப்ப என்ன பண்றாங்க, திவ்யா எழுந்து போய் சாப்பாடு பார்க்க போறாங்க. பின்னாடி அப்படியே ஆதிரியும் போறாங்க. திவ்யா போவ பின்னாடி ஆதிரி இப்படி போய் நிக்கிறாங்க. ஸோ இதான் திவ்யான்னு வச்சுங்க. திவ்யா பின்னாடி இப்படி நிற்கும் போது அப்படின்ற மாதிரி பயன்னு கத்துறாங்க. ஸோ அது கத்தும் போது நமக்கே ஷாக் ஆயிடுச்சு, என்னடா சடனா கத்துறாங்க, ஏதாவது ஆயிருச்சா அப்படின்ற பதட்டத்துல தான் நானும் பார்த்தேன். அங்க அப்படி கத்தன உடனே ஒட்டுமொத்த வீடுமே பதட்டம் ஆயிருச்சு. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, 2 பேர் வாயில இருந்து லூசு மாதிரின்ற மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது. உடனே அது கமருதீன் கத்தி காமிச்சாரு. அது கத்தன உடனே கமருதீன் ரியாக்ட் பண்ணி, ஏன் இப்படி கத்துறீங்க, இதெல்லாம் கத்துறீங்கன்ற மாதிரி உடனே காதரியும் திவ்யாவையும் வந்துட்டாங்க. ஏன் இப்படி கத்துறீங்கன்ற மாதிரி அங்க முட்டிக்குச்சு கமருதீன் பேசாங்க, திவ்யா பேசணும். உடனே கண்டி டென்ஷன் ஆயிட்டு, இந்த விஷயத்தை நீங்க இதுக்குள்ள எடுத்துட்டு வராதீங்க, இதை டைல்யூட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, இங்க வேற இஷ்யூ போயிட்டு இருக்கு, இது நடுவில் இந்த சண்டே எடுத்துட்டு வராதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதுல லூசு மாதிரின்ற வார்த்தையை சொன்ன உடனே அங்க பிடிச்சிட்டு திவ்யா ஏற கமருதீன் ரியாக்ட் பண்ணு மாத்தி நடக்குது. உடனே திவ்யா சொல்றாங்க, நான் வாலண்டரியா இவன் வேற எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கீங்கன்ற வார்த்தையை விட்டான் கமருதீன். நான் எப்ப பார்த்தாலும் கத்திட்டு இருக்கேன், ஏங்க எனக்கு இந்த ஒரு இது இருக்குதுங்க, எல்லாத்துக்கும் பயப்படுற விஷயம் இருக்குங்க, எனக்கு இப்படி தாங்க வரும், அது யாருமே வாலண்டரியா பண்ணணும்னு பண்ணலங்க, நான் அப்படிதாங்க இது ஆகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. அங்க வாக்குவாதம் நடக்குது மாத்தி. ஓகே, இதுக்கு நடுவுல அங்க என்ன செத்தாங்க போயிட்டாங்க, அப்படி கத்துற மாதிரி செத்து பாட்டா மாதிரி கத்துறீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆதிரி எப்படி அதை பேசுவீங்க, எப்படி இதெல்லாம் சொல்லுவீங்க, லூசு மாதிரின்றீங்க, செத்து போயிட்டான், இது ஆதிரி லூசு மாதிரி நீங்க எப்படிங்க சொல்லுவீங்க, யாரு உங்களுக்கு சொல்ல சொன்னா அப்படின்ற மாதிரி ஆதிரி ஏறுறாங்க. ஓகேவா. இன்னொரு பக்கம் லூசுன்ற டைலாக் எஃப்ஜேவும் சொல்லியிருக்கான், அது இவங்க காதல உள்ள போல. ஆதிரி இது ஏறி கேள்வி கேட்கறாங்க, உடனே தடுக்கிறாங்க.
யாரு பார்வதி, டே கம்முனுறா வாயை புடுங்குறாங்க, கம்முனுறான்ற போது உடனே ஆதிரி யார் வாயை அவரை புடுங்குறா, அவர் யார் வாயை இங்க பார்வதி புடுங்கி அவரை வெளியே உடனே கமருதீன் வந்து தட்டுவார், பார்வதி தட்டு, பரவாயில்ல நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, வீக்கெண்ட்ல வெளியே போசனா கூட நான் போயிருக்கிறேன் பாரு, நீ கம்முனு போன்ற மாதிரி சொல்றாங்க. டே கொஞ்ச நேரம் கம்முனுறா அப்படின்னும் போது, ஏன்டா அப்படின்னும் போது ஆதிரி கேட்பா, அவர் யாரும் இங்க வெளியே அனுப்பணும்னு இல்ல, இதெல்லாம் வாயை புடுங்கணும் இல்ல, அவரா தான் பேசிட்டு இருக்காருன்ற மாதிரி அங்க மாத்தி மாத்தி சண்டை நடக்கும். அதுக்கப்புறம் வேலைக்கு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல முடிஞ்சிடும். கமருதீன் இந்த வார்த்தை விட்டுருப்பாரு. உடனே வினோத்துலாம் சால்வ் பண்ணி ஒரு பக்கம் போயிடுவாங்க, இவங்களும் ஒரு பக்கம் போயிடுவாங்க. இதுல என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து சொல்லுவாரு, நானும் தான் லூசுன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க ஒரு பக்கம் பாயிண்ட்ல ஆகும். ஓகேவா, பாயிண்ட் ஆயிருது. இதுல திவ்யாவுக்கு அடிக்கடி இந்த வாரமே நான் பிக் பாஸ் கூப்பிடும் போதும் ஸ்டோர் ரூம் இது நிறைய இடத்துல ரியாக்ஷன் நடக்குது. இது திவ்யாவோட ப்ராப்ளம். கமருதீனும் அந்த லூசு மாதிரி இது மாதிரின்னு சொல்லி அவங்க கத்திட்டான், அங்க வச்சிருச்சு. வெளியே கூப்பிட்டு வந்து வினோத் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கத்தாதரா கமருதீன், அவங்க வாயை புடுங்குறாங்க, இதெல்லாம் பண்றாங்க, நீ கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, நீ எதுக்கு வார்த்தை விடுற, இதெல்லாம் வார்த்தை விடாத கொஞ்ச நாள் கம்முன்னு கமருதீன் சொன்னா கேள்றா அப்படின்றது. ஸோ நீ அவங்க பக்கமே போகாத, கம்முன்னு காம் டவுன் ஆயிரு. ஸோ பேசவே பேசாத, ஃப்ரீயா விட்டுரு. உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா போய் சாரி கேட்டு இதெல்லாம் பண்ணிரு, வேற எதுவுமே பண்ணாத, சாரி கேட்டு விட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவங்க எல்லாம் அப்படிதானே பண்றாங்க, ஃப்ரீயா விடுறான்ற மாதிரி சொல்லிடுவான். வினோத்தும் போயிடுவாரு, கமருதீனும் போயிடுவார். ஓகேவா, கமருதீன் போயிட்டு அங்க வெளியே கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது அமித் வந்து பேசுறாரு. இவங்களை எப்படிதாங்க இது அடிக்கடி கத்துறாங்க, ரொம்ப இரிட்டேஷனா ரொம்ப கடுப்பா இருக்கு, எனக்கு காண்டா இருக்குது. காலையிலேயே ப்ரோமோல கூட அமித் கத்தி காமிப்பார்ல, அதுதான் எனக்கு செம கடுப்பாகுது. இந்த வீட்டுல தான் எல்லா அநியாயமும் நடக்குது, எல்லாமே இங்க தான் நடக்குது அப்படின்ற மாதிரி அமித் ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பார். உடனே வந்து கமருதீன், இங்க என்ன தலையா போயிருச்சு, தலையா போயிருச்சு, கையா போயிருச்சு, எதுக்கு இப்படிலாம் ரியாக்ட் பண்ணோம், எங்க ரொம்ப முடியலங்க, ஏதாவது பண்ணிட்டே இருக்காங்க, வீக்கெண்ட் போசோனா கூட நான் போறேங்க, இவங்க எல்லாம் எப்படிங்க ஹேண்டில் பண்றது, எப்படிங்க கத்துறதுன்ற மாதிரி சொல்றாரு. இது ஒரு பக்கம் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அரோராவை கூப்பிடுறாங்க. அங்க வந்து சபரியும் வந்துடுறாப்பல. வினோதம் வந்து பேசிட்டு இருக்கும்போது, அரோரா இவங்க பண்றதெல்லாம் நியாயமா இருக்கா, ஏதாவது ஒண்ணு சரியா இருக்கான்ற மாதிரி கேட்கிறாப்புல. யாரு, கமருதீன். கேட்ட உடனே அங்க என்ன நடக்குதுன்னா, அரோரா வந்து இதெல்லாம் கேட்டு ஸ்கூல்லலாம் இப்படி காலேஜ்லாம் யாராவது இப்படி பண்ணுவாங்களா அந்த மாதிரி சொல்றாங்க. அது என்னது அப்படின்னும் போது அரோரா திரும்ப என்ன சொல்லிட்டானா, இதே ஸ்கூல்ல காலேஜ்லாம் இந்த மாதிரி நம்ம வார்த்தைகள் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்குமா கமருதீன், பேச முடியாதுல்ல, இந்த மாதிரி நிறைய ஜோக்ஸ் அடிச்சுட்டு இருக்குமா, அதெல்லாம் முடியாதுல்ல கமருதீன், இப்ப நம்ம போய் இது கேட்டனா அதை நீங்க திருப்ப கேட்பாங்க, அப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கரூரா அந்த ஒரு பாயிண்ட போட்டான். இப்ப நம்ம போய் அட்ரஸ் பண்ணா திரும்ப நமக்கே ஒரு அட்ரஸ் வந்துடும், அப்ப நம்ம ஈக்குவலா ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஆயிரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது அவங்களுடைய சுபாவம், அவங்களுக்கு பயம் வருது, அப்படி ஒரு இது இருக்குன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, எனக்குள்ள அப்படி இருக்குதுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ என்ன போய் சொல்லுவ கமருதீன், என்ன போய் கேட்ப, அதை நம்ம இது பண்ணி தான் இருந்திருக்கணும், அது ஒண்ணுமே பண்ண முடியாது, உனக்கு எப்படி இது வருதோ அந்த மாதிரி அவங்களுக்கு இது அப்படின்ற மாதிரி அங்க ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அவங்க தரப்பு அங்க ஒரு பக்கம் பேசி முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் உள்ள வந்து திவ்யா வந்து, இவனுக்கு என்ன வேலை, இவன் மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியுதா, கத்துறன்னு சொன்னா இவன் வார்த்தை விடாம இருக்கானா, பேசாம இருக்கானா, போன வாரம்லாம் என்ன பேச்சு பேசினா, இதெல்லாம் பேச்சு பேசினா, அதெல்லாம் இது பண்ணி தானே இருந்தேன்ற மாதிரி அங்க ஒரு பக்கம் திவ்யா பேசிட்டு இருக்காங்க கிச்சன் ஏரியால. இங்க வந்து கமருதீன் போன வாரம் நடந்த சம்பவத்துல இருந்து கமருதீன் ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நேரா அரோரா அங்க இருந்து கேட்டு வந்து கேட்கறாங்க, அங்க எஃப்ஜே கூட தான் சொன்னாங்க, எஃப்ஜே கேட்கல, நேரா அரோரா உள்ள வந்து ஆதரியும் கூப்பிட்டு திவ்யாவும் கூப்பிட்டு கேட்கறாங்க, நீங்க ஏன் எஃப்ஜேவை கேட்கல, ரெண்டு பேரும் தான் லூசு சொன்னாங்க, ஏன் கமருதீனை கேட்டீங்க, இதுவா கேட்டீங்கன்னும் போது எஃப்ஜே சொன்னது எனக்கு தெரியவே தெரியாது, அங்க தெரிஞ்சது தான் நானே கேட்டிருப்பேன், சீரியஸா எனக்கு தெரியாது, கமருதீன் கத்திட்டு வந்ததும் அவர் பேசின வார்த்தைகள் அங்க செத்தா போயிட்டாங்க, இதுவா போயிட்டாங்கன்ற மாதிரி பேசினதான் எனக்கு காட்டாச்சு, அதனால தான் நான் கேட்டேன்றதை சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, அவ கத்துறான்ற மாதிரி சொல்லும் போது தான் நான் ரியாக்ட் ஆகி வந்தேன், அதுதான் நீங்க எல்லாரும் பதட்டப்பட்டீங்க, பயந்தீங்கன்னு எனக்கு புரியுது, அதனாலதான் நான் ரியாக்ட் பண்ணேன்ற மாதிரி திவ்யா ஒரு பக்கம் சொல்றாங்க. அப்ப சபரி என்ன சொல்றாங்க, இப்ப இங்க இருக்கிறது பிரச்சனை பேசிக்கலி என்னன்னா, ஃபர்ஸ்ட் அரோரா சொல்லிடுவாங்க, இங்க பக்கம் கேட்டா உங்க பக்கம் நியாயமா இருக்கு, அந்த பக்கம் கேட்டா அந்த பக்கம் நியாயமா இருக்கு, நான் என்னங்க பண்றதுன்ற மாதிரி அரோரா சொல்லிடுவாங்க. சபரி சொல்லிடுவான், இதுல அவங்கள பார்த்தா அவங்கள பொறுத்தவரையும் நீங்க வாயா புடுங்குற மாதிரி இருக்கு, நீ இந்த சைடு பார்த்தா அவன் உங்க வாயை புடுங்குற மாதிரி இருக்கு, ரெண்டு பக்கமும் ரெண்டு விஷயம் நடக்கிற மாதிரி தாங்க இருக்குது அப்படின்ற மாதிரி அங்க டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க, அமித் வராரு, சாப்பாடு போடுங்கன்னும் போது திவ்யா வந்து 5 நிமிஷம் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அடுத்து ரெண்டாவது பார்வதி வந்து கேட்கும்போது பசிக்குதுன்னும் போது உடனே வந்து போய் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. போய் போடுங்கன்ற மாதிரி கொஞ்சம் கோவத்திலேயே அங்க கோவமா தான் திவ்யா பேசிட்டு இருப்பாங்க. போய் போடுங்கன்னும் போது அப்ப நாங்களே போட்டுக்கிட்டோமா, நாங்களே இது பண்ணிக்கிட்டோமான்ற மாதிரி அங்க பார்வதி கவுண்டர் போட, திரும்ப என்னன்னு நான் இவங்கள போட சொன்னேன், ஆதிரியை போட சொன்னேன்ற மாதிரி ஆதிரி, உடனே பார்வதி நாங்க என்ன இது கேட்டு இருக்கோமான்ற மாதிரி பார்வதி சொல்ல, உடனே வந்து ஆதிரியை போட்டு அங்க ஒரு விஷயம் நடக்கும். என்னடா சண்டை மேல சண்டை போட்டா நானும் எவ்வளவு வீடியோடா ரெக்கார்ட் பண்றது அப்படின்ற மாதிரி தான் ஆச்சு. அதுக்கப்புறம் கிச்சன்ல போய் சில பல அங்க ஒரு மோதலும் பரபரப்பும் ஆச்சு போல. அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். அதுவே நான் டயர்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது டைம் பாருங்க 1:54.
இன்னும் சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் அப்புறம் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.